வணிகர் வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்தவர்களுக்கு உதவித்தொகையானது 3 லட்சத்தில் இருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் 42வது வணிகர் தினத்தை முன்னிட்டு வணிகர் கோரிக்கை பிரகடன மாநாடு மதுராந்தகத்தில் நடைபெற்றது. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் புதியதாக இளைஞர் அணியையும் அதன் லட்சணையையும் வெளியிட்டார். பின்னர் மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் வணிகர்களுக்கு உறுதுணையாக திமுக அரசு எப்போதும் இருக்கும் என குறிப்பிட்டார். மேலும் மே 5ஆம் தேதி வணிகர் நாளாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ள நிலையில் விரைவில் அது தொடர்பாக அரசாணை வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். அதுல குறிப்பா என்னை கோட்டையில் வந்து சந்திச்சப்போ இந்த அழைப்பு வந்து சந்தப்போ மே 5 வணிக நாளா அரசு அறிவிக்கணும். இது இப்ப இல்ல, தொடர்ந்து நீங்க வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆக தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கோரிக்கையை விரைவில் அதற்கான அரசாணை வெளியிடப்படும். உங்களுக்கு உறுதுணையா நம்ம திராவிட மாடல் அரசு என்றைக்கும் இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் நீங்க பட வேண்டிய அவசியம் இல்லை. அது கலைஞர் காலமாக இருந்தாலும் சரி, என்னுடைய காலமாக இருந்தாலும் சரி, அல்லது எனக்கு பிறகு வரக்கூடிய திராவிட இயக்கத்தை காப்பாற்றக்கூடிய யாராக இருந்தாலும் நிச்சயமா இந்த திராவிட இயக்கம் என்றைக்கும் திராவிட இயக்கம் என்று ஒன்று இருக்கிற வரையில் வணிகருடைய நலனை காக்கிற அரசாகத்தான் இயக்கமாகத்தான் இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.